சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் அருகே தனியார் சோலார் பேனல் ஆலையில் எரிந்த நிலையில் முதியவர் சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறார். விவரங்களை செய்தியாளர் இளையராஜா கூற நாம் கேட்கலாம். வணக்கம் இளையராஜா, இந்த சம்பவத்தினுடைய முழு பின்னணி என்ன? கண்டிப்பாக சிவகங்கை மாவட்டம் திருப்போணம் அருகே உள்ள பெத்தனந்தல் கிராமத்தைச் சேர்ந்தவர் சேகர். வயது இவருக்கு 57. 2 மகன்கள் உள்ளனர். இவர் திருப்போணம் அருகே உள்ள மஞ்சக்குடி கிராமத்தில் உள்ள தனியார் சோலார் பிளானட்ல 8 வருடங்களாக காவலாளியாக வேலை பெற்றுள்ளார். இந்நிலையில சில மணி நேரங்களுக்கு முன்பாக அந்த பகுதியில் உள்ள அந்த வளாகத்தில் உள்ள காய்ந்த புல்களுக்கு யாரோ ஒருவர் தீ வைத்திருக்காங்க. அதை அணைக்க சென்றதாகவும் அப்போது அவர் அந்த தீயில சிக்கி உயிரிழந்ததாகவும் கூறப்படுகிறது. ஆனா அந்த தகவல் பார்த்தீங்கன்னா அவங்க உறவினர்களுக்கு கொடுத்திருக்காங்க. தகவல் இருந்த இந்த உறவினர் இல்ல அவங்க அவர் அந்த விபத்துல சாகல, யாராவது எரித்து கொண்டிருக்கா என்று பல்வேறு குற்றச்சாட்டுகளை வச்சிருந்தாங்க. இதனால அவர் உடலை போலீசார் அங்கிருந்து அப்புறப்படுத்தி கொண்டு போகும்போது மறுபடியும் அந்த உடல்ல மறைச்சு என்னங்க இனி வீட்டு வேலையில கொஞ்சம் அதிக ஒத்தாசையா இருக்கணும். வேலை கிடைச்சிட்டா? வேலையா? நான் பாஸ் ஆகணும்னு நினைக்கிறேன். எப்படி? பாஸ் வாலா பி தி பாஸ். உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. காவலர்கள் அவளை சமாதானப்படுத்தி அங்கிருந்து அனுப்பி வைக்கவே அவரது உடல் தற்போது பாத்தீங்கன்னா சிவகங்கை அரசு மருத்துவமனையில பிரேத பரிசோதனைக்காக வைக்கப்பட்டுள்ளது. இந்த வாட்ச்மேன் ஒரு தனியார் வளாகத்துக்குள்ள எரித்து சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் இப்பகுதியில் மிகுந்த பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தொடர்ந்து காவலர்கள் இது கொலையா அல்லது வேற எதுவும் விபத்தா என்று விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நன்றி இளையராஜா, உங்களுடைய தகவல்களுக்கு.